இன்னைக்கு இந்த சூப் அற்புதமா வந்திருக்கு. வாசனை சூப்பரா இருக்கு. இந்த கேண்டி ஃபிளவரை போட்டா இன்னும் சுவையா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதோ கடைசியா இந்த பட்டை லவங்கத்தையும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தா போதும். உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீடு ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க எல்லாம் வந்திருக்கிறதுனாலதான். நீங்க அந்த சூப்ப காரமா பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி எங்களுக்கு ஸ்வீட்டா தருவீங்க? உங்களுக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும்ல, இருந்தாலும் இந்த சூப்பை நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். என்னது? அத பத்தி சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தவளையா மாறுறாங்களாமே. சுவாரஸ்யமான விஷயம் இல்ல? அது ஒண்ணும் அவ்வளவா நல்லா இருக்காது. உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த நாஸ்டியான ஒரு பொருளை பத்தி தெரியும்? மோசமான 2 கிழவிங்க இருந்தாங்க, அவங்கள பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். அவங்க 2 பேரும் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைச்சாங்க. அப்படின்னா என்ன? ஆட்டி படைக்கிறதுனா இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிறதா நினைப்பு. அந்த இடத்துல எப்படி வாழ முடியும்? அங்க உண்மையா உயிரோடமா இருக்காங்க. இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவரு எங்க இருக்காரு? அவரு இல்ல, அவங்கன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் பல வருஷமா புக்குக்குள்ள இருக்காங்க. எப்படி அவரால அவ்வளவு நாள் இங்க இருக்க முடியுது? ரொம்ப காலமா தப்பு செஞ்சதுனால அவங்க 2 பேரும் புக்குக்குள்ள போயிட்டாங்க. அந்த பேய பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அவங்க அந்த புக்க திறந்து யாராவது விடுதலை செய்வாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்க ஒரு சின்ன குழந்தை திறந்தாலும் அவங்க 2 பேரும் வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆபத்து. என்னது? அந்த புக் எங்க இருக்கு? அந்த புக் பத்திரமா தான் இருக்கு. அதோ பாத்தீங்களா அந்த புக். என்ன சாலஸ்? பத்திரமா வச்சிருந்த அந்த புக்க காணோம். அங்கதான் வச்சிருந்தேன். இது வரைக்கும் அவ்வளவு பெரிய புக்க பார்த்ததே கிடையாது. என் புக்கு. வாவ், இது ரொம்ப பிரமாதம். இது என்ன சேலம்? வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்ல. சூப்பர். என்னது இது, புதுசா இருக்கு. நம்ம மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளா படுத்துட்டு இருந்ததுனால உடம்பெல்லாம் ஒரே வலி. அநேகமா நம்மள காப்பாத்தினவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும், தேடி கண்டுபிடிக்கலாம். எங்க ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்க மகாராஜா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வெளியே வாங்க. உன்னை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தயவு செய்து வெளியே வா. வாங்க, உங்களுக்காக நிறைய முட்டாயெல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, இது ரொம்ப சுவையா இருக்கும். என்னது, மிட்டாயா? ஒளிஞ்சிருக்கிற மகாராஜா, வெளியே வந்து இத வாங்கிக்கங்க. நீ என்ன பண்றீங்க? உன்னை பாக்குறதுக்கு குழந்தை மாதிரியே இல்லையே. ஆமா ஆமா ஆமா, முட்டாய்ங்க. இல்ல 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 இல்ல, நீ குழந்தை இல்ல. யாருன்னு சொல்லு. நீ எதுக்கு இங்க இருக்க? எதுக்காக காட்டுக்குள்ள வந்த? இது என்ன கருமன்னே தெரியலையே, பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது. நாம இங்க வந்தது குழந்தைங்களை பிடிக்கிறதுக்காக தான். இத வச்சு நாம என்ன பண்றது? இது முன்ன விட ரொம்ப அழகா இருக்குல்ல தங்கச்சி? சரி, நம்ம கிளம்பலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க பாருங்க. நாக் தான் இதுக்கு காரணம். அவன் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டானே. பாவம் நாட் நாக். அது உங்ககிட்ட மாட்டி. சரி வாங்க கிளம்பலாம். எனக்கு பயமா இருக்கு. நான் இந்த இடத்த பத்தி தான் சொன்னேன். இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. நீ மந்திரத்தை பத்தியா சொல்ற? இங்க பார்ட்டி வச்சா எப்படி இருக்கும்? எனக்கு என்னவோ சரியா இருக்குன்னு தோணல. எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துட்டே இருப்பியா? கொஞ்சம் தைரியமா தான் இரு. நிச்சயமா இது சரிப்பட்டு வராது. நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லிட்டு வந்தாலும் உனக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கோம், கொடுத்தே ஆகணும். ஓகே. சரி, ஆனா இங்க நிறைய வேலை செஞ்சாகணும். இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம பார்ட்டி வைக்கிறதுக்கு சரியான இடம் இதுதான்.
மாதிரி அழகான குழந்தைகளை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல நாங்க இங்க யாரும் இல்லங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தோம். ஓ அப்படியா? ஆமா மேடம், எங்க கிளாஸ்க்கு பார்ட்டி கொடுக்க இடம் தேடிட்டு இருந்தோம். என்னது பெரிய பார்ட்டி, அதுவும் நிறைய குழந்தைகளா? அதை நீ கேட்டியா? என்னக்கா? நிறைய குழந்தைகளை வச்சு இங்க பார்ட்டி கொண்டாட போறாங்களாம். நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. எங்களுக்கு பார்ட்டி பிடிக்கும். எங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா? நாங்க 2 பேரும் நாடோடிங்க. இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் நாங்க முடிஞ்ச உதவிகளை செய்வோம். இது மாதிரி நிறைய உதவிகளை பண்ணிருக்கோம். உங்க பார்ட்டி ரொம்ப நல்லா நடக்கும். அந்த ராட்சசிகளை பிடிச்சு முதல்ல இவனை குணப்படுத்தணும். இது கூட நல்ல ஐடியா தான். ஆனா அப்படி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயம். இந்த பிரச்சனையில எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன ஆலிஸ், இவனை திரும்பவும் மாத்தவே முடியாதா? ஆனா அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இனிமே நாம இந்த தவளை கூட தான் வாழ்ந்தாகணுமா? இப்ப இவனை குணப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் திரும்பவும் புக்குக்குள்ள அடைக்கணும். இது எப்படி செய்ய போறீங்க? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த புக்ல இருக்கிற சரியான பக்கத்தை திறந்தா அவங்க 2 பேரும் அதுக்குள்ள போயிடுவாங்க. பிரச்சனை முடிஞ்சிரும். இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நாம தேர்றதுக்கு தடயமும் இல்ல. இப்ப அவங்க குறிக்கோள் என்ன தெரியுமா? குழந்தைகளை பிடிச்சு அவங்களுடைய உலகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா அவங்களோட பிளான நம்ம முறியடிக்கணும். ஆமா, அதுதான் சரி. நாம அது செய்யலைன்னா அப்புறம் குழந்தைகளை திரும்ப பார்க்கவே முடியாது. அப்படின்னா அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு முதல் வேலை. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். மொத்தம் இந்த ஏரியாவுல 30 ஸ்கூல் இருக்கு. ஒவ்வொன்னா போய் தான் தேட முடியும். ஒரு ஸ்கூல் விடாம தேடுங்க. எனக்கும் தெரியும், வேற வழி இல்லையே. ஒவ்வொரு ஸ்கூலா போனா தான் அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி. ரொம்ப அற்புதமான யோசனை சொல்லிருக்கீங்கக்கா. இன்னைக்கு ராத்திரி வர குழந்தைங்க நமக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு கொண்டு போய் அதுகளை இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம். இந்த உலகமே நமக்கு அடிமை ஆயிடும். குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறதே அதுங்களை பிடிக்கிறதுக்காக தான். சரி, சீக்கிரமா சுத்தம் பண்ணு. இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. போன தடவை நடந்த மாதிரி தப்பு எதுவும் நடந்துட கூடாது. முதல்ல இந்த புக்கை எரிக்கணும். பார்ட்டிக்கு எல்லாரும் வரணும். நல்ல ஐடியா. அந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க வந்திருந்தா அசந்து போயிருப்பீங்க. பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற அந்த லேடிஸ் யாரு? அவங்க தான் அந்த வீட்டு ஓனர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வீடு அந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. ஓகே, எல்லாரும் 8 மணிக்கு வந்துடணும், சரியா? ஓகே. அந்த புக்கை எந்த இடத்துல கொண்டு வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாக் நாக், என்ன அங்க கூட்டிக்கிட்டு போறியா? நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மருந்தை ரெடி பண்ணி மந்திரத்தை சொன்னா அவங்க புக்குக்குள்ள போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் புக்குக்குள்ள போயிட்டாங்கன்னா நாக் நாக் பழையபடி நல்லபடியா வந்துருவான். நம்ம பிரச்சனையும் முடிஞ்சிரும். இவனை திரும்பி சரி பண்ணணும்னா அந்த புக்கு தேவையில்லை. இவ்வளவு நேரம் நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியாம பேசாதீங்க. அதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கு போற குழந்தைகளை நம்ம காப்பாத்தி ஆகணும். இந்த ஐடியா நிச்சயமா வேலை செய்யும். அநேகமா எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இந்த ஸ்கூல்லயும் கிடைக்கல. இந்த ஏரியால மொத்தம் 17 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆனா எதுல தேடுறதுன்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு அந்த வீடை பத்தி தெரியுமா? வேன் பண்ணாங்களே. அதேதான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள யாரோ நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஓ, அப்படியா? அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வருதா? சரி, நான் போய் பாக்குறேன். அப்ப நீ தேட போறது இல்லையா? வேற என்ன பண்றது? அந்த கார் இங்கதான் நிக்குது. உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் போய் பாக்குறேன். சரி, நான் போய் வீட்டுக்குள்ள தேடி பாக்குறேன். ஜாஸ், இங்க பாரு. என்ன பாத்துருக்க லூசி? போலீஸ்காரங்கள டாகா மாத்திருக்காங்க. இதுக்கு அவங்க தான் காரணமா இருக்கும். நாம உடனே வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கணும். ஜாஸ், இந்த பிரச்சனையில உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி, நீ ஜாக்கிரதையா இரு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நிச்சயமா வா. இங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உள்ள வந்துரு. சரி, வரேன்.
பொறுமையா இருக்கான். நம்ம கிட்ட மாட்டிக்கிறதுக்கு அவங்களா வர்றாங்க போல இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. வாங்க வாங்க தம்பி, உங்களை அந்த பார்ட்டிக்கு நாங்க வரவேற்கிறோம். நீங்க இங்க வந்தது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உனக்காக நாங்க என்ன செய்யணும் சின்ன பையா? இந்த பெரிய வீட்டுக்கு நீங்க தான் ஓனரா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன், அவ்வளவுதான். இத கேட்டியா? வீட்டுக்குள்ள நாங்க இருந்தா நாங்க தானே ஓனரா இருக்க முடியும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்த போலீஸ்காரர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையா? என்ன விஷயமா இருக்கும்? நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்பவே மாத்திடுறேன். வேண்டாம், விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. முன்னறதை விட இப்பதான் ரொம்ப அழகா. பசிக்குதா? இந்த வாழைப்பழம் சாப்பிடு. இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது, சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணும். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நாக் நாக் தவளையா ஆயிட்டா. நம்ம ஜாஸ வேற குரங்கா மாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் மாய சக்தி தான் காரணம். நாம சீக்கிரமா ஏதாவது இங்க செஞ்சே ஆகணும். இங்க நாம ஏதாவது தப்பு பண்ண நாமள தவளையா மாறிட வேண்டியது. அப்படி வாழ்ந்தா என்ன சந்தோஷம் தானே? நம்மள நம்பி இருக்கிற நாக் நாம தான் உதவி செய்யணும். ஜாஸையும் காப்பாத்தணும். நம்ம ஏன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட கூடாது? இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கு. ஜாஸும் நாக் நாக்கும் மாறினதுக்கு ஒரே காரணமா தான் இருக்கணும். அந்த புக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நிச்சயமா நமக்கு இதுக்கு போலீஸ் உதவியும் தேவைப்படும். யாரும் கவலைப்படாதீங்க, அந்த புக்கு கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அது என்னவோ உண்மைதான். நமக்கு இருக்கிற ஒரே வழி சீக்கிரமா அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த புக் அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் புக்கை திறந்து வச்சு அந்த பேய்களை அதுக்குள்ள அடைக்கணும். அப்படி செஞ்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மறுபடியும் எப்படி அவங்கள சிமெண்ட்ரிக்குள்ள போக வைக்கிறதா? இத செய்யணும்னா எல்லாருமே கூட்டா செஞ்சா தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இது குழந்தைகளோட பிரச்சனை. குழந்தைங்க வரக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்கன்னு பொறுமையா பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு தானே. எல்லாரோட ரத்தத்தை எடுத்து வாழ்க்கை ஃபுல்லா குடிக்கலாம். உன்னால சாதிக்க முடியுமா லூசி? கண்டிப்பா முடியும். ஜாஸ வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக நான் உள்ள போக போறேன். உள்ள போறது பெரிய ஆபத்து. ஆமா லூசி. ஆனா ஏன்? தப்பி தவறி அவங்க உன்னையே ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகிறது? போலீஸாலே முடியல, நம்மளால எப்படி முடியும்? எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இதுங்கள சும்மா விடக்கூடாது. ஜாஸ், ஜாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க வந்துருவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்களா? என்ன குழந்தைங்க? இன்னைக்கு ராத்திரி தான் பௌர்ணமி. நீ எதை பத்தி கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை மட்டும் நீ போய் பாரு. போன தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை தப்பே பண்ண மாட்டேன். இந்த உலகமே நமக்கு தான். யாரோ கதவை தட்டுறாங்க, வந்துட்டாங்க போல இருக்கே. சீக்கிரம் போ, கதவை தர. வந்துட்டேன் குழந்தைங்களா, வந்துட்டேன். எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை உள்ள வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஓ, என்ன சத்தம் அது? மேல பாத்தீங்களா குட்டிக்காரங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு மனுஷ முகம் இருக்கு. ஆமா, ஏன் உங்களுக்கு அது பிடிக்கலையா? அழகா இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி நீங்க நிறைய விஷயம் பாப்பீங்க. நாங்க மொத்தம் 20 பேர் கிட்ட வருவோம். என்ன 20 பேர் வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். லூசி, என்ன ஆச்சு? அந்த
மந்திரக்காரங்க உள்ள இருக்காங்க. நிறைய குழந்தைங்க வேற இருக்கு. அதுங்களை காப்பாத்தியாகணும். நாம இன்னும் உள்ள இருக்கிற 20 குழந்தைகளை வேற காப்பாத்தணுமே. இன்னும் நிறைய குழந்தைங்க வேற வர போறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இது தெரியக்கூடாது. பாருங்களேன். ஜாஸ் நம்ம கிட்ட எதையோ காட்ட நினைக்கிறான். எல்லாரும் அந்த பக்கம் பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஓ, சரிவா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் இரு, நானே வந்துடுறேன். வேலையை உடனே ஆரம்பிக்கணும். ஹேய் வாவ், உங்க காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுதும் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ட்ரீட் வேணுமா? போன பசங்களும் இந்த மாதிரி மிருகமா மாறி வரக்கூடாது. நீ கவலைப்படாத. இதெல்லாம் புக்கை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். முடிஞ்சு போனதை பத்தி நீ பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் பாக்குற மாதிரி நீ தானே வச்ச. நீங்க கூட தான் தவறுதலை எத்தனை தடவை வச்சிருக்கீங்க. சரி, சண்டை போடுறத நிறுத்துங்க. அந்த புக்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? புக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம சுடுகாட்டுக்கு கிளம்பணும். சரியா சொன்னீங்க. சீக்கிரம் போய் அந்த பேய்களை அடக்கணும். எனக்காக இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நிச்சயமா இந்த பார்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்ப டான்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறோம். சைலன்ஸ். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா டான்ஸ் ஆட போறோம். ஆமா, சீக்கிரமா ஆடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் குடிக்க சுவையான ஃப்ரூட் ஜூஸ் வச்சிருக்கேன். சீக்கிரம் ஊத்தி கொடு. ஓ, கண்டிப்பா கொடுக்கறேன். இந்த இடத்துல தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தணும். இவங்கள ஒரு வழி பண்ணலாம். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஏன் தள்ளி நிக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுக்க போறா. நான் தான் போய் காப்பாத்தணும். இதை விட குழந்தைங்க அதிகமா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும். ஆமா, நாங்க இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடுல இப்படி சாப்பிட்டது கிடையாது. உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்ன? உண்மைதான். நாங்க சொல்ற இடத்துல நூத்துக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. என்னது 100 குழந்தைகளா? அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்க முதல்ல சொல்லு. எங்க? நானே உங்களை வேணா கூட்டிட்டு போகட்டுமா? நாங்களும் வருமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நீங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டுருங்க. நாங்க போய் மிச்சம் இருக்கிற குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வரோம். இப்ப நாம என்ன பண்றது? வாங்க, நாம எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். வேண்டாம், அதை யாரும் குடிக்காதீங்க. ரொம்ப தூரம் வந்துட்டா குழந்தைகளை ஒன்னையும் காணுமே. நாம நெருங்கிட்டோம். அதுவும் தெரியுது பாத்தீங்களா? அதுதான் அந்த இடம். வந்துட்டோம் குழந்தைகளா. நாம வீட்ல போட்ட பிளான் படி எல்லாரும் நடந்துக்கணும், புரிஞ்சதா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சீக்கிரம் வாங்க போலாம். என்ன ஒரு அழகான இடம். அழகாவா? அப்படி ஒண்ணு இல்லையே. ஆமா, குழந்தைகளை எங்க காணோம்? ஹாய் கேர்ள்ஸ். எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இந்த இடத்துல குழந்தைங்க இருக்கிறதாக சொன்னாங்க. அக்கா, நம்மள இவன் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். 100 குழந்தைன்னு தப்பா சொல்லிட்டாங்க. 100 வயசு குழந்தை அது நான் தான். எதுக்காக இங்க வர வச்சீங்க? ஏய், எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்களா? எங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியா தெரியல. ஆனா தங்கச்சி, அவ கையில புக் இருக்கு. வேண்டாம், அப்படி செய்யாத. அக்கா, எதுக்கு சும்மா இருக்க? இவ்வளவு ஏதாவது பண்ணு. அது ரொம்ப கஷ்டம். அப்படி எல்லாம் ஈஸியா செய்ய முடியாது. ஓகே லேடிஸ், நீங்க வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேலை, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. யாருக்கும் எதுவும் ஆகல. கவலைப்படாதீங்க பாட்டி, ஒன்னும் ஆகல. இந்த புக்கை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். அப்பதான் இந்த சூனியக்காரிக திரும்பவும் வரமாட்டாங்க. நல்ல ஐடியா. வா 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 வா, நான் வந்துட்டேன். Knock, knock. நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்திடுவேன். ஜாஸ், ஏய், என்ன எதுக்கு இப்படி உட்கார வச்சிருக்க? யாருக்கு தெரியும்? நீ கொரக்கானதோ என்ன நிறைய கிஸ் பண்ண. அப்படியா பண்ண?
நான் புதுசா கண்டுபிடிச்ச மிஷின் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ண இப்ப போறேன். என்ன கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தாத்தா? இது புதுசா மீன் பிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச மிஷின்ரா மடையா? ஐயா மீன் பிடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எந்த மீனை பிடிக்க போறீங்க தாத்தா? மீன் பிடிக்க போனா எல்லா மீன் தான் கிடைக்கும். எந்த மீன் எப்படி சொல்ல முடியும்? இதுல எப்படி தாத்தா மீன் பிடிப்பீங்க? இந்த மிஷினை கண்டுபிடிச்சதுனால என்னோட புகழ் உலக அளவுல பேசப்பட போகுது. வேணாலும் பாருங்களேன். என்ன பண்ற? மீன் ஆயிட்டானே. மீன் மாதிரி ஆயிட்டான். அப்ப பொரிச்சு சாப்பிடலாம். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வர்றேன். ஏய், இது மீன் பிடிக்கிற மிஷின், ஆவி பிடிக்கிறது இல்ல. ஏதாவது செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. சரி சரி, நான் மீன் பிடிக்க கிளம்புறேன். ஏய் பயந்தாங்கோலி, நீ மட்டும் என் கூட வா. என்னது, நான் உங்க கூட வரவா? ஆமா ஆமா, நீயே தான். எனக்கு பயமா இருக்கு தாத்தா, நான் வரல. ஒரு பயந்தாங்கோலி மீன் பிடிக்க போறேன். பயந்துட்டு தான் வர போறேன். ஏய் நாக் நாக், நான் மீன் பிடிக்க போறேன்னு பாட்டிட்ட சொல்லிடு. சரி சரி, இப்பவே சொல்லிடுறேன். என்னமோ சொல்ல சொன்னீங்களே, என்ன அது? இப்ப அந்த ஊர்ல என்ன சீசன் நடக்குது? இப்போ வெயில் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம். நாக் நாக், நான் பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, இப்ப நீ எங்க போற? நான் எங்கேயும் போகல. தாத்தா மீன் பிடிக்க போயிருக்காரு. ஆவிகளோட பழைய மரியாதையே தெரியல உன் புருஷனுக்கு. கீழே இறங்கி வந்து சொல்லக்கூடாதா? சரி நாக் நாக், அவங்க நிஜமாலுமே மீன் பிடிக்க தான் போறாங்களா? யார் அது? இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? என்ன பார்க்க யாராவது ஆணாளக வந்திருப்பா. ரொம்ப சொல்லு விடாத ஆலஸ், யாருன்னு பாக்குறேன். நானும் உன் கூடவே வரேன், நீ விரட்டி அடிச்சிருவ. இதோ வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் ஜாஸ் இருக்கிறாரா? யார் அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பேசலாம். இவர் பேரு மேத்யூ. ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது, அத பத்தி ஜாஸ் கிட்ட சொல்லலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? இந்த நேரம்னு பார்த்து அவன் வீட்டுல இல்லாம போயிட்டான். அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அடடா, இன்னைக்கு அவரை பார்க்க முடியாதா? கவலைப்படாதீங்க, ஒருவேளை வேலை முடிஞ்சு சீக்கிரம் வந்தாலும் வந்துருவான். உட்காருங்க. என்ன விஷயம் நீங்க எங்க கிட்டயே சொல்லலாமே. அப்பாடா, என்ன வேலை. எஸ் கம் இன். ஹலோ ஜாஸ். லூசி, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? என்ன திடீர்னு வந்திருக்கனா? என்ன வெளிய கூட்டிட்டு போறதா சொன்னியே. ஆமா, இல்ல மறந்தே போயிட்டேன். சரி, இப்பவே நாம 2 பேரும் கிளம்பி வெளியில போறோம். ஜாஸ், எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்ற. நம்ம வீட்ல இருக்க நாக் நாக் மாதிரி நீ நடந்துக்கற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள கோச்சிக்கிற. இல்ல பொய் சொல்லாத. கிளம்பும் போது மறுபடியும் போனா. ஒரே நிமிஷம், இதோ பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. சொல்லுங்க பாட்டி. ஆடுங்களா காணாம போச்சா? ஓ, மேத்யூவா? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உடனே இப்ப கிளம்பி வந்துடுறேன். என்ன? ஹேய், என்ன சொல்ற? திடீர்னு இந்த கேஸ் வந்துருச்சு, நான் என்ன பண்றது? நான் இன்னைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வெளிய வரணும்னு வந்திருக்கேன். நீ இப்படி பண்ற? தாத்தா, நான் இங்க தான் இருக்கேன், நீ பயப்படாம இரு. நாம வீட்டுக்கு போயிடலாம். இப்பவே வீட்டுக்கு போறதா? நான் மீன் பிடிக்காம வர மாட்டேன். பாத்தியா, பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. வாடா செல்லம், வா. இந்தா, இத கூடையில போட்டு வை. சரி, போடுறேன். இங்க ஏதோ பெரிய மிருகம்லாம் இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா தாத்தா? அதெல்லாம் சும்மா. ஒரு காலத்துல இந்த ஏரியில என்னமோ இருந்தது, இப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை அது திடீர்னு வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து மீன் எதுவும் பெருசா மாட்டவே மாட்டேங்குது. இந்த புடி, நாளைக்கு என்னோட மிஷின் எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்க வேண்டியதுதான். தாத்தா, அது என்னது? பின்னாடி போகாத, நில்லு.
ஜாக்கிரதை, இதோ நான் பிடிக்கிறேன். நீ தண்ணியில விழுந்துட்டா மறைஞ்சு போயிடுவ. அப்புறம் உங்க பாட்டி என்ன திட்டுவா. மேய்ச்சலுக்கு போனா ஆடு திடீர்னு காணாம போயிடுது. இன்னைக்கு 2 ஆட்டை காணோம். ஒருவேளை நீங்க தப்பா கூட எண்ணி இருக்கலாம்ல. இன்னொரு தடவை எண்ணி பாருங்க. மந்தையில எத்தனை ஆடு இருக்குன்னு எனக்கு தெரியும். பார்வையிலேயே நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா நடந்ததா? ஆமா, நடந்தது. அப்படியா? சொல்லுங்க. அந்த ஏரியில ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில என்ன தெரிஞ்சது? எனக்கு எப்படி அது தெரியும்? ஆனா அங்க நிச்சயம் எந்த மனுஷனுமே இல்ல. ஏதோ பெரிய மிருகம் இருக்கு. என்ன பெரிய மிருகமா? என்ன சொல்றீங்க? மிருகம் இருக்கா? இது என்ன புது சிக்கலா இருக்கு? சரி, நான் போய் அந்த ஏரியை பாக்குறேன். அந்த ஏரியில மீன் பிடிக்க வரவங்களும் காணாம போயிடுறாங்க. அது என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் ஜாஸ். மீன் பிடிக்கிறவங்களையா? என்னாச்சு பாட்டி? உங்க தாத்தாவும் டிசாஸ்டரும் மீன் பிடிக்க போனாங்க. அப்பவே ராத்திரி போகாதீங்கன்னு சொன்ன கேக்கல. போங்க, ஜாக்கிரதை, பார்த்து. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இங்க யாருமே மீன் பிடிக்கலையே. ஆனா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க யாரையும் காணோம், எதுவுமே கண்ணுக்கு தெரியல. தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? தாத்தா, தாத்தா, நான் கூப்பிடுறது கேட்கலையா? ஹெர்குலஸ், ஹெர்குலஸ், எங்க இருக்கீங்க? தாத்தா, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இந்த ராத்திரி நேரத்துல தான் உன் தாத்தாக்கு மீன் பிடிக்க தோணுதா? சரியான லூசு குடும்பம். நீ அந்த குடும்பத்துக்கு வர போறவ தானே? பேட்டரி போச்சு போலது. இது வேற. போனா போகது விடு. தாத்தா, எங்க இருக்கீங்க? வாங்க. ஊஹூ. ஜாஸ், அங்க ஏதோ போட்டு தனியா இருக்கு. வா போய் பார்க்கலாம். இது தாத்தாவோட படகாச்சே. இங்க எதுக்கு நிக்குது? இதுல மாட்டி நாம இங்க இருந்து இதை இழுத்துட்டு போயிடலாம். நான் எப்படி இங்க வந்தேன்? ஆனா எந்த இடம்னு தெரியலையே. போட் எங்க? இப்பவே தேடி பாக்குறேன். ஹெர்குலஸ், உனக்கு ரொம்ப கெட்ட நேரம்டா. போட்டை கூட காணுமே. இதுதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இந்த தடயம் போதாதே, என்ன பண்ண போறீங்க? தாத்தா அந்த ஆவி துணை இல்லாம வரமாட்டாரே. உன்னால அதையும் கண்டுபிடிக்க முடியலையா? அவனை நான் தேடினேன். ஒருவேளை தண்ணில விழுந்திருந்தா அவன் உருவம் மறைஞ்சு போயிருக்கும். ஜாஸ், இங்க பாரு, ஏதோ மிருகம் கீர்ன மாதிரி இருக்குல்ல? ஆமா, உங்களோட போட்லயும் இந்த மாதிரி மார்க் இருக்கா மேத்யூ? வாங்க, காட்டுறேன். இங்க பாருங்க, காலடி தடமே இருக்கு. ஜாஸ், இந்த காலடி தடத்தை பாத்தியா? எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ இருக்குது. வாங்க, எனக்கு கிடைச்ச தடயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க. இது நல்லா பாருங்க. என்ன இது? அந்த மிருகத்தோட விரல் தடம் தான். என்ன, அந்த மிருகத்தோட நகத்தடமா? என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னால வாழ்ந்ததா சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி? கடவுளே, ஹெர்குலஸ்க்கு எதுவும் ஆக கூடாது. கவலைப்படாத, ஹெர்குலஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. அழுகிறத நிறுத்து. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அது அப்படிதான் இருக்கும். நீ கவலைப்படாத. நம்ம கிறிஸ்டல் பாலை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்டல் பால் காணோம். அத நான் மறந்தே போயிட்டேன். அங்க பாரு, உன் செல்ல பேராடி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். நாக் நாக், அப்படி பண்ணாத. தேங்க்ஸ் டோபி, நல்ல வேளை புடிச்சிட்ட. நீதான் சமத்த ஆவி. இப்பவே நம்ம கிறிஸ்டல் பால்ல பார்க்கலாம் வா. ஆமா, சீக்கிரம் ஹெர்குலஸ கண்டுபிடிக்கணும். ஹலோ ஜாஸ், ஒரு நிமிஷம் ஜாஸ். அப்பாடா, சொல்லு ஜாஸ். போட்டு காலியா இருந்ததா? நிஜமாவா? கொஞ்சம் நல்லா தேடி பாரு, நானும் பாக்குறேன். போட்ல ஹெர்குலஸ் இல்லையா? போட்ல ஹெர்குலஸ் இல்லைங்கிறதுனால அவர் உயிரோட திரும்பி வர மாட்டார் நினைக்காத. அவர் மீன் மாதிரி நீந்தி வந்துருவாரு. கவலைப்படாத, அவர் நல்லா தான் இருப்பாரு. நம்ம சீக்கிரம் ஏதாவது செய்யணும் அலஸ். 100 வருஷத்துக்கு முன்னால யாரோ வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவன் தான் இப்ப மிருகமா ஆயிட்டான். என்ன மிருகமா? அடடா, அத நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதை யாராலும் அழிக்க முடியாது. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அது என்னது ஜாஸ்? இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். டேய் பைனாங்குலி, ஜாஸ், நீயா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜாஸ், அதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஏதோ தண்ணி சிந்தி இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, யாருகிட்டயே நீங்க பேசுற மாதிரி இருந்தது. நீங்க வேற ஏதோ தடையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை காட்டுங்க. வாங்க, கூட ஏதோ பாக்கணும்னு சொன்னேன்ல, தாத்தா கூட போ. ஆமா, நான் அதை மறந்துட்டேன். வாங்க போலாம். வாங்க. என்னாச்சு பைந்தாங்கோலி? நம்ம தாத்தா எங்க போயிட்டாரு? ஆபத்து ஆபத்து ஆபத்து. இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ பயத்துல ஏதோ உளர்ற. நடந்தது என்னங்கறத மட்டும் தெளிவா சொல்லு. அது வந்து நான்
திடீர்னு வந்து ஓகே அதுக்கப்புறம் எனக்கு காட்டுதான் வரும். சரி, நீ அந்த மிருகத்தை பாத்தியா இல்லையா சொல்லு. பார்த்தேன். அப்ப தாத்தா என்ன ஆனாரு? எனக்கு தெரியல, நான் வழக்கம் போல ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இவன் சொல்றத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சிங்க வா. இதோ வந்துட்டேன். தாத்தா எதை கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கணும். இதை எதுக்கு பயன்படுத்த போறேன்னு தெரியலையே. பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு. உன் தாத்தா ரொம்ப திறமையானவரு, புத்திசாலியும் கூட. சீக்கிரம் அலஸ், தயவு செஞ்சு சொல்லு. உனக்கு அந்த மிருகத்தை பத்தி என்னென்ன விஷயம் தெரியும்? அவன் அரக்கனா இருந்து நிறைய பாவங்கள் பண்ணதுனால முதல்ல மாதிரி பெரிய மிருகம் ஆயிட்டான். சொல்ல போனா அவன் கடவுளையே எதிர்த்து போராடுற அளவுக்கு பலசாலி ஆயிட்டான். அவன் கர்வத்தால மக்களையும் மிருகங்களையும் அழிச்சான். ஒரு நாள் வானம் ரெண்டா பிளந்தது. அப்ப கடவுள் தோன்றி உன் அக்கிரமத்துக்கெல்லாம் நீ சிலையா போன்னு சாபம் விட்டுட்டாரு. அவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா அவன். அப்ப ஹெர்குலஸ் என்ன பண்ணிருப்பான்? அது எதால செஞ்சிருக்கும் பாட்டி? கல்லாலதான் சிலைய பண்ணுவாங்க, சும்மா இரு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால நடந்தது? இதெல்லாம் நடந்து பல காலம் ஆச்சு. ஆனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாத்தியா. எனக்கு ஞாபக சக்தி அதிகம். நான் எதையுமே மறக்க மாட்டேன். இந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன். பறவைக்கு நீச்சல் அடிக்க தெரியாத. பறவை வந்திருக்குன்னா ஏதோ ஒரு வழி இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். அந்த மிருகம் வர்றதுக்குள்ள அந்த வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆஹா, வந்துருச்சு. முடிஞ்சுக்கிட வேண்டியதுதான். இந்த மிருகத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையே, பயமா இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போம். இந்த ஏரியில ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் தெரியல. நாம 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எப்படியும் நாம அதை கண்டுபிடிச்சிருவோம். அது நம்மள கொன்னுடுமா? சரி, பார்க்கலாம். பாத்து என் மேல போடுறத. நான் தேடுற புக்கு கிடைக்கலையே. மெதுவா போடு. இங்க இருக்கு. சீக்கிரம் எடு பார்க்கலாம். நீ சொன்ன அந்த அரக்கனை பத்தி இதுல போட்டிருக்கு. ஆனா அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இதுல போட்டிருக்கே. அதுக்கு வேற வழி இல்லையோ? இவன் நிறைய கொடுமைகளை வேற செஞ்சிருக்கான். இந்த சாபத்தை எப்படி நீக்கணும்னு போட்டிருக்கா? இவனை பத்தி என்னென்னமோ விஷயங்கள்லாம் போட்டிருக்கே தவிர அவன் சாபத்தை எப்படி நீக்கிறதுன்னு ஒண்ணு போடலையே. இவனுடைய கொடுமைகளை மட்டும்தான் இதுல போட்டிருக்கு. இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. நான் இந்த விஷயத்தை கூட கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஏதோ பசங்களை எல்லாம் கடத்திட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம் அலஸ். நமக்கு அந்த அரக்கனை எப்படி அழிக்கணும்ன்ற வழிதான் தெரியணும். அவன் இளவரசனா இருந்து இவ்ளோ பெரிய அரக்கனா மாறி இருக்கான். இது ரொம்ப கொடுமையான விஷயமாச்சு. இந்த சாபத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இருக்கலாம், ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு சந்தேகமே இல்ல அலஸ். நிச்சயமா என்னோட ஹெர்குலஸ் அந்த அரக்கன் கிட்ட தான் மாட்டி இருக்கணும். நாம வேணா அந்த ஏரிக்கு போய் அங்க அவனை அழிக்கிறதுக்கு தடயம் கிடைக்குமான்னு பாப்போமா? அது எங்க இருக்கு? இந்த ஊருக்கு கடைசியில இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கு. சரி, வா போலாம், வா போலாம். எங்க போறது? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை முதல்ல ஜாஸ் கிட்ட சொல்லணும். அங்க பாரு, ஏதோ கட்டடம் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் போ, ஏதோ இருக்கு. இப்படி போறது எனக்கு என்னமோ நல்லதா படல. எவ்வளவு அழகான கட்டடம். பிரமாதம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கு. இது பல 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள சர்ச்சா தான் இருக்கணும். ஜாஸ், நான் ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்தேன். நான் எதையும் பார்க்கலையே. அது ரொம்ப வேகமா மூவ் ஆகுது. அது முகத்தை பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா. அங்க ஒரு சிலை இருக்கு, அத பாரு. ஆமா, ஆனா அந்த சிலை ஏதோ உடைஞ்ச மாதிரி தெரியுது இல்ல? ஆனா அதுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது. அது ஒரு மிருகத்தோட சிலை, அதுல இருந்து தான் வெளிச்சம் வருது. ஒருவேளை அந்த மிருகம் தான் இங்க திரும்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளால தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா இங்க ஏதோ நடந்திருக்கணும். என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு பீதியா இருக்கு. பயப்படாம தைரியமா இரு, நாங்க இருக்கோம் இல்ல? இதுல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட காட்டு. 100 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால கிராமம் ஏரிக்குள்ள முழுகி இருக்கு. இந்த இடத்துலதான் ஒரு பெரிய கோட்டை இருக்கணும். நிச்சயமா நாம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிரலாம். எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்குது, எங்க போறதுனே தெரியல. இந்த இடத்த பார்த்தா சூனியக்காரியான எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. இத பாருங்க பசங்களா, சீக்கிரமா வழிய கண்டுபிடிங்க. சும்மா விளையாடிட்டு நிக்காதீங்க, நேரம் இல்ல. நீ என்ன தேடிட்டு போற? தெரியாத மாதிரி கேக்குற. ஹெர்குலஸ் தான்.
ஜாஸ் நம்ம தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டு வர. நிச்சயமா ஜாஸ் அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு, நீ கவலைப்படாத. நீ என்ன ஏமாத்துற. நான் நிச்சயமா தான் சொல்றேன். இது என்னது? தாத்தாவோட தூண்டில் இது எப்படி இங்க வந்துச்சு? ஏதோ ஒரு வழி தெரியுது, வெளியில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதோ படிக்கட்டு தெரியுது. என்ன சொல்ற? அடடா, அந்த மிருகம் ஜாஸ் பின்னாடியே துரத்திட்டு போகுது. அவனுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும். லூசி, என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனா தாத்தா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்னது இது? ஏதோ காலடி தடம், வேற எதுவும் இல்ல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு குழுவும் கிடைக்கல. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஹெர்குலஸ பத்தி ஒரு தடயமும் கிடைக்கல. எதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? சரி, கிறிஸ்டல் பால வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். சரியா சொன்ன. இப்ப என்னோட நம்பிக்கை இது மட்டும்தான். ஹெர்குலஸ கண்டுபிடிக்க வேண்டியது இனிமே உன் வேலைதான். அண்டா காக்க சம்பா புக்கா ஹுக்கும். உடனே அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு காட்டு, சீக்கிரம். இது என்ன கொடுமை? அங்க பாரு, அந்த மிருகம். ஜாஸுக்கு ஆபத்து. அவனை எப்படியாவது காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க. அவன் அந்த குகையில தானே இருக்கான். அவனை கண்டுபிடிச்சா மேட்டர் ஓவர். அதுக்குள்ள போற வழி எங்கன்னு தேடணும். இப்ப நம்ம யார தேடுறோம்? இந்த படிக்கட்டு கீழே தான் போகுது. சரி 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 போலாம். பாட்டி, இந்த பக்கமும் படிக்கட்டு இருக்கு. இத புடி. நாக் நாக், நீ பெரிய புத்திசாலி. உனக்கு இன்னும் நல்ல காலம் தான்டா. அதனாலதான் அந்த மிருகத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்ட. உனக்கு இவ்வளவு பெரிய ஐடியா எங்கிருந்துடா வருது? உண்மையிலேயே நீ ரொம்ப பிரில்லியன்ட்ற. சீக்கிரம் போய்கிட்டே இரு. பாத்தியா, இந்த இடம் இதோட முடிஞ்சது. நான் சொன்னேன்ல. இந்த செவுத்துல ஏதோ எழுதி இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு வழி இருக்கு, ஆனா நம்ம அதுல பூந்து போக முடியாதே. என்னால போக முடியும், நான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்தது எவ்வளவு உதவியா இருக்கு. ஏய் டோபி, நாக் நாக், எதுக்கு நீங்க வந்தீங்க? நாங்க உங்களை தேடிதான் வந்தோம் தாத்தா. பாட்டி இந்த செவத்துக்கு பின்னாலதான் நிக்கிறாங்க. ஓ அப்படியா? அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஹெர்குலஸ், எப்படி இருக்கீங்க? லூசி, நீ எதுக்காக வந்த? ஜாஸ், காப்பாத்து. நான் நல்லா இருக்கேன். சரி, ஜாஸ் எங்க இருக்கான்னு பாத்தியா? நான் அவனை கிறிஸ்டல் பால்ல தான் பார்த்தேன். அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். என்னாச்சு தாத்தா? அந்த மிருகம் ஜாஸ புடிச்சிடுச்சு. கவலைப்படாதீங்க, வா நாம போய் காப்பாத்தலாம். ஜாஸ காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு. என்னது? அந்த மிருகத்தை எப்படியாவது நம்ம அழிச்சாகணும். இது நல்ல ஐடியா தான். எப்படி நம்மளால செய்ய முடியும்? என்னால முடியாது, ஆனா நீ மந்திரவாதி, உன்னால முடியும். சீக்கிரம் தப்பிச்சு போ. என்னால முடியல. இதோ நாங்க வந்துட்டோம். சீக்கிரம் வந்துரு. இங்க பாரு, அதை அழிக்கிற வழி இதுதான். ஆனா இந்த எழுத்து எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்னால எதையும் படிக்க முடியல. உனக்கு ஏதாவது புரியுதா? சொல்லு. உனக்கு தான் இந்த பாஷை தெரியுமே, படி. மனுஷங்க கண்ணுல எப்ப அவன் தெரியறானோ அப்ப அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பம்னு தெரியுது. நெருப்பால தான் அவனுக்கு அழிவு வரப்போகுது. நெருப்பால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். வேற எந்த சக்தியும் அவனை அழிக்க முடியாது. நெருப்பால உருவானவனுக்கு நெருப்பால தான் அழிவு வரப்போகுது. நிச்சயமா அவன் அழிஞ்சே தீருவான். ஏய், நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. ஜஸ், அங்க பாரு, அந்த மிருகம். நெருப்பு தேவனே, அவனை அழித்து விடு. மக்கள் இனிமேலாவது நிம்மதியாக வாழட்டும். இப்ப கிறிஸ்டல்ல என்ன நடக்குதுன்னு பாரு. லூசி, அந்த மிருகம் மறைஞ்சிருச்சு. நான் ஏதோ மேத்யூஸுக்கு உதவி செய்ய தான் அங்க போனேன். ஆனா எவ்வளவு பெரிய ரிஸ்கான காரியங்களை இறங்கி இருக்கு தெரியுமா? ஆலிஸ், என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப திறமைசாலிதான். எனக்கு தெரியும், ஆனா நீங்க தான் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. அங்க என்ன நடந்தது சொல்லுங்க.
மீச வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வளரல. நீங்க அங்க போகாம இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால கடவுள் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த சாபம் நீங்கி அவன் நல்லா இனிமே இருக்கான். ஏரியில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் மீன் பிடிக்க போய் ஒரு மீனை கூட கொண்டு வரலையே. நீங்க கவலைப்படாதீங்க, டிசாஸ்டர் தான் இருக்கானே, அவன் எடுத்துட்டு வருவான். அவனை நான் மறந்துட்டேனே. அவனுக்கு என்னாச்சு, என்ன பண்ண? பாட்டி நான் உன்னை அந்த கப்பலுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன நீ ஏன் இப்படி பண்ண? டிசாஸ்டர் எங்க இருக்கு? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு.